பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 100 கிராம் போல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் தோல். வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 குழி கரண்டி கடலெண்ணெய் ஊற்றுறேன். கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நசுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். நசுக்கி வச்சு ஒரு 20 சின்ன வெங்காயம். பூண்டு குழம்புக்கு வெங்காயத்தை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா வதங்கின உடனே இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளியை பிழிஞ்சு போட்டுக்கலாம். பிழிஞ்சு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா அப்படியே வதக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒன்றா வதங்கி வரணும். நல்லா பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடுவோம். ஊற வச்ச புளியை கரைச்சாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள். 4 பக்கமும் கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்போது நம்ம எண்ணெயை ஊற்றிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றணும். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு குழம்பு வாழ்வுக்கெல்லாம் நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.